ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் இருக்க முக்கியமான மேற்கோள்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மேற்கோள்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கொஷின்ஸ் வந்து மேற்கோள் கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கம்பைன் பண்ணி மேற்கோள் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும். இப்போ மேற்கோள் கொஷின்ஸ்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மேற்கோள் கொஷின்லேயே கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோஸ்க்கு மேலே கொடுத்துருப்போம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண எல்லா மேற்கோள் கொஷின்ஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ 441 பாருங்கள். மையறு படிவத்து வாடவர் முதலார் எவ்வுயிர்களும் ஓமங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை நூல் வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள் கண்வனப்பு கண்ணோட்டம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்ச மூலம் வந்து சொல்லும். ஸோ அடுத்து பாருங்கள் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கண்ணன் வந்து சொல்லுவார். ஸோ அடுத்து பாருங்கள் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணதாசன். ஸோ அவர் தான் வந்து பாடியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள் இழ்பகை இரவி இருளான தம்மையும் கருதி காய்வனே என்றீர்த்து இருசிறை அப்படின்னு சொல்லிட்டு முன்னன்மணியம் போ சுந்தரனார் வந்து பாடியிருப்பார். வாரி களத்தடிக்கும் வந்த பின்பும் கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு காளமேக புலவர் வந்து பாடியிருப்பார். தேனாரும் பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது அப்படின்னு சொல்லிட்டு தோழர் பா ஜீவானந்தம் வந்து அவர் பாடியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள் நாளும் வேதம் நவையில் ஆர்காலி. அடுத்து பாருங்கள் வேலி அன்னவண்ணன் மலையின் மேல் உலான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பராமாயணம் வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள் திரைக்கடல் ஓடியும் திரியும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஔவையார் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள் விளந்து முதிர்ந்த இளமுத்து அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி வந்து சொல்லியிருக்கோம். பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு திருக்குறள் தான். அடுத்து பாருங்கள் ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து பாடியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரு பாட்டியல் வந்து இந்த பரணி இலக்கியத்தை புகழ்ந்து வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு புறப்பொருள் வெண்பா மாலை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள் பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு வந்து நம்ம பசியை வந்து அப்படி மணிமேகலை நூல் வந்து சொல்லும். சுண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லும். ஸோ அதோட மீனிங் என்னென்னா இப்போ நமக்கு எப்படி சொல்கிறது நமக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு உணவு கொடுப்பவர் வந்து உயிர் கொடுப்பதற்கு சமமானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து சொல்லும். ஸோ அடுத்து பாருங்கள் மீதின் விரும்பேல் அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா யார் பார்த்திங்கன்னா ஔவையார். ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு வந்து திருமூலர் வந்து இந்த திருமந்திரத்தில் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள் தென்னீர் அடுப்புற்கை ஆயினும் தாள் தந்தது உன்னலின் ஊங்கினிய தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு திருக்குறள் தான். அடுத்து பாருங்கள் காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவள் அமைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள் பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோதான் நம்ம மேற்கோள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ மேற்கோளில் இருந்து கிட்டத்தட்ட
10 கொஷின் நம்ம ஒரு மினிமம் ஒரு 8 கொஷினாச்சும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம கொடுத்த மேற்கோள் வீடியோஸ் மட்டுமே பாருங்கள். கண்டிப்பாக வந்து மேற்கோளையும் தாண்டி ஒரு சில புகழ்பெற்ற வரி அதோட ஆசிரியர்லாம் யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேற்கோள் வீடியோஸ் எல்லாமே. கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து அந்த மேற்கோள் வீடியோஸ் வந்து பார்த்துருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதேமாரி தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி, பிஎஸ்ஐ, போலீஸ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஆர்பி, டெட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து ஸோ எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடலாம், ஸோ இதேமாரி வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து கொடுப்போம். சரிங்களா? தேங்க்யூ.